வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருவாரூர் நகராட்சி 30வது வார்டு கட்டபொம்மன் தெருவை சேர்ந்தவர் கிஷோர். இங்குள்ள மாரியம்மன் கோயில் திருப்பணி தொடர்பான பேனரை திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் வைத்தார். தனது வீட்டை மறைத்து பேனர் வைக்கப்பட்டதாக வீட்டின் உரிமையாளர் கிஷோர் என்பவர் எதிர்த்தார். இரு தரப்புக்கும் தகராறு ஏற்பட்டது. கொதிப்படைந்த கவுன்சிலர் புருஷோத்தமன், அவரது மகன் பிரவீன், கூட்டாளிகள் ராகுல், நிர்மல்ராஜ், பூபதி ராஜா, ஐயப்பன், சௌந்தரபாண்டியன், முனுசாமி, ஹரிஷ், ஈலங்கோ, அபிமணி ஆகியோர் கிஷோரின் வீடு புகுந்து தாக்கினர். வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கினர். இதில் கிஷோர், அவரது நண்பர் விக்னேஷ் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இருவரையும் திருவாரூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். இருதரப்பு புகார்கள் மீது போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்ட அத்லெட்டிக் அசோசியேஷன் சார்பில் 64வது ஜூனியர் தடகள போட்டிகள் நேரு ஸ்டேடியத்தில் துவங்கியது. போட்டிகளை அம்ருத் நிறுவன CEO ராஜேஷ் மற்றும் ரோட்டரி தலைவர் சரவணன் துவக்கி வைத்தனர். இன்றும் நாளையும் போட்டிகள் நடக்கின்றது. இதில் 12, 14 மற்றும் 17 வயதிற்கு உட்பட்டோர் பங்கேற்றனர். 60 மீட்டர் ஓட்டம், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல், நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடக்கின்றது. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு நாளை மாலை ஸ்டேடியத்தில் பரிசளிப்பு நடக்க உள்ளது. நரா நரா இதுதான் ஆதிவாசிக்கு முதலிடம். இப்படி உமான் பாறை இருந்து தொட்டில் கட்டி கொண்டு போவோம். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்துள்ளது உடுமன்பாறை செட்டில்மெண்ட். இப்பகுதியை சேர்ந்தவர் பால்ராஜ், வயது 58. ஆதிவாசியான இவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தொடர்ந்து ரோடு வசதி இல்லாத கரடுமுரடான மலை வழிப்பாதையில் தொட்டில் கட்டி ஆதிவாசிகள் கொண்டு சென்றனர். ஆம்புலன்ஸ் அங்கே வர முடியாததால் நல்லமுடி எஸ்டேட்டிற்கு 8 கிலோமீட்டர் தூரம் தூக்கி சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். மலைப்பகுதியில் சாலை வசதி இல்லாமல் தொட்டில் கட்டி தூக்கி சென்று உயிர் காக்கும் முயற்சி தொடர் கதையாகி வருகிறது. இந்த சம்பவத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வால்பாறையிலும் இதேபோன்ற பல பகுதிகளிலும் சாலை வசதி இல்லை. ஆனால் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் சாலை வசதி இருப்பதாக திமுக அரசு கூறுகிறது. இப்போதும் கூட உயிருக்காக போராடும் சூழலில் தொட்டில் கட்டி தூக்கி செல்லும் அவலம் இதயத்தை கனமாக்குகிறது. 4 ஆண்டுகளில் மத்திய அரசு கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு 2043 கோடியை விடுவித்துள்ளது. அந்த நிதியில் போட்ட சாலைகள் எங்கே, பணம் எங்கே போனது என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சி பார் பெரிய கதையை கட்டுற ஆபரேஷன் எழுதி போட்டிருக்குது. ஆதிவாசிக்கு முதலிடம். அதுக்குத்தான் இந்த 108 கொடுத்துருக்கு. தொட்டில் கட்டி இப்ப கஷ்டப்பட்டு போறோம். எல்லாரும் பாருங்க, இது ரோட்டு வசதி இல்லை, எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த தொட்டில் கட்டி கொண்டு போறோம். மழை அடிக்கும் போது ஒரு பொம்பளை தொட்டில் கட்டி சுத்தினேன். இப்படி ஆம்புலையாள். இதுதான் எங்களோட உழைப்பு. இதுக்குத்தான் எங்களுக்கு ரோட்டை போட்டு கொடுங்க. அந்த ரோட்டை மட்டும் போட்டு கொடுங்க. வண்டி வாங்க ரோட்டை போட்டு கொடுங்க. சாலை வசதி செய்து கொடுங்க. ஓட்டு மட்டும் அங்கே இருந்தாலும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு கொடுத்தாலும் ஆதிவாசி தெரிஞ்ச சரிக்கை இங்கே இல்லை. ஆதிவாசி அந்த
அந்த காலத்திலிருந்து இன்னும் நாங்க அந்த கஷ்டத்தை தான் பட்டு சாகுறோம். ஆதிவாசிக்கு உங்களுக்கு முதலிடமா எச்சேட்டுக்காரங்களுக்கு வெளியாளர்களுக்கு உள்காட்டுக்காரர்களுக்கு தான் எங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சது காந்திதாசன் அடைஞ்சிருக்கு தெரியல. நின்றார் வார் நின்றார் வார் நீட்டது கடவுளே ஆண்டவா ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து சென்னைக்கு போதைப்பொருள் கடத்தும் கும்பலைச் சேர்ந்த நைஜீரிய நாட்டு பெண் ஒருவர் விமானத்தில் வருவதாக மத்திய போதை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் வெளிநாடுகளிலிருந்து வரும் விமானங்களை கண்காணித்தனர். கத்தார் நாட்டு தலைநகர் தோஹாவிலிருந்து கத்தார் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் வந்தது. ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து தோஹா வழியாக சென்னைக்கு சுற்றுலா பயணியாக நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த 30 வயது இளம்பெண் ஒருவர் வந்தார். சுங்கத்துறை அதிகாரிகள் பெண் பயணியை நிறுத்தி விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். சோதனையில் அவருடைய சூட்கேஸுக்குள் ரகசிய அறையில் மறைத்து வைத்திருந்த 2 பார்சல்களை பிரித்து பார்த்தனர். அதில் விலை உயர்ந்த சக்தி வாய்ந்த போதைப் பொருளான கொகைன் இருந்தது. பார்சல்களில் 2 கிலோ கொகைன் போதைப்பொருள் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு 20 கோடி ரூபாய் என்பது தெரிந்தது. சர்வதேச போதை கடத்தும் கும்பலைச் சேர்ந்த நைஜீரிய நாட்டு பெண் சுங்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து போதைப் பொருளையும் பறிமுதல் செய்து சென்னையில் யாரிடம் கொடுக்க எடுத்து வந்தார், சர்வதேச போதை கடத்தும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.